பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான வசந்த காலமாகிய லெந்து நாட்களிலே உங்களோடு ஒரு முக்கியமான செய்தியை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த செய்தி நம் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். எனவே தயவுசெய்து உங்கள் காதுகளை சற்று தீட்டி உட்கார்ந்து வேத புத்தகத்தை கையில் வைத்து கொண்டு இந்த வசனங்களை ஆராய்ந்து பார்த்து இந்த சத்தியத்தை அறிந்து அதற்கேற்ப நம் வாழ்க்கை வாழ்வோம். இந்த வாழ்க்கையிலே நாம் பல பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் துன்பங்களையும் சந்திக்கிறோம். சில நேரம் நாம் ஏன் தான் இந்த உலகத்தில் வாழ்கிறோமோ, செத்து போக மாட்டோமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு மனநிலை நமக்குள் வருகிறது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் அவருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்காக எத்தனையோ பாடுகளை சகித்தான், ஏற்றுக்கொண்டான். அவனுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தது. அவன் சொல்லுகிறான், நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன்? நெருக்கப்படுகிறேன். வாழ்வதா சாவதா, எதை தெரிந்து கொள்ள வேண்டியது என்று எனக்கு தெரியவில்லையே. ஆனாலும் என்னுடைய கடமை இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற நற்செய்தியை பிலிப்பியருக்கு அறிவித்த அந்த நற்செய்தியை அறிவிக்கும் வண்ணமாக ஒரு செய்தியை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படுகிறேன். அதற்கு ஆதாரமாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 23வது வசனம். அதாவது, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக நன்மையாக இருக்கும். அவசியம். இந்த 2 வசனங்களை வைத்து ஒரு செய்தி, அந்த செய்தியை நாம் ஆராய்வதற்கு முன்பதாக ஒரு சிறு பாடலை பாடி இந்த செய்தியை ஆரம்பிப்போம். அதாவது பொதுவாக இந்த பாடல் துக்க வீட்டில், மரண வீட்டில் படிப்பாங்க. நானே இந்த பாட்டை வீட்டில் பாடும்போது நிறைய அப்ஜெக்ஷன்லாம் வரும். என்ன இந்த பாட்டை போய் பாடுறீங்க, இது செத்த வீட்டில் படிக்கிற பாட்டில்ன்னு. செத்த வீட்டில் படிக்கிற பாட்டு இல்லை, நான் அனுதினமும் செத்து கொண்டு இருக்கும்போது படிக்க வேண்டிய பாட்டு. தயவுசெய்து இந்த பாடலை நீங்கள் கூர்ந்து கேளுங்க. இந்த பாடலை நான் உங்களுக்காக பாடுகிறேன். காலம் இயேசுவிற்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது இன்னல் துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நாம் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன்.
கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். கஷ்டம் கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவேன். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி சென்றே தேவன் கண்ணீரை துடைத்திடுவார். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பி யார் பிழைப்பார்? என் பிதா வீட்டில் வாசஸ்தலம் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலம் உண்டே, இயேசுவோடு நான் குடியிருப்பேன். அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். வீணை நாதம் தொனித்திடும் நேரம், வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லி இயேசு கூப்பிடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்தன் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். பலியாக காணிக்கையாக படைத்தேன் உமக்காக. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, நான் என்றென்றும் உம்மடிமை. என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசு ஆண்டவரே, நான் என்றென்றும் உம்மடிமை. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன்,
பாக்கியவான்கள் கர்த்தருக்குள் மரிப்பவர்கள். கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம், காணுவேன் என் பிதா முகமே. கிறிஸ்து என் ஜீவன், சாவு என் ஆதாயம், காணுவேன் என் பிதா முகமே. அவர் பாதம் வீழ்ந்து பணிந்தேன், ஆனந்த கண்ணீர் வடித்தேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். என் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். ஆமென். அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். எந்த இரண்டினாலும்? தேகத்தை விட்டு புரிந்து கிறிஸ்துவோடு கூட எனக்கு இருக்க ஆசை, ஆனாலும் இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்பதும் என் ஆசை. இந்த இரண்டும் என்னை நெருக்கி ஏவுகிறது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கை, நிலையற்ற வாழ்க்கை. நான் கூட போன செய்தியில் ஒரு பாடல் பாடியிருப்பேன், வாழ்க்கை என்பது போராட்டம், அதை வாழ்ந்து ஜெயிப்பது தேரோட்டம். நிழலை போன்ற வாழ்க்கை நிஜமாய் மாறுமோ? கதையை போல் முடியும் வாழ்க்கை முடியாமல் நிலைக்குமோ? கனவை போன்ற நம் வாழ்க்கை நனவாக மாறுமோ? மாறுமே. அன்பர் மாற்றுவார், அன்பர் தேற்றுவார் என்ற ஒரு பாடலை உங்களுக்காக நான் கடந்த செய்தியை படித்திருக்கிறேன். இப்பொழுது நாம் சங்கீதம் 90:10 வாசித்து பார்ப்போம். தாவீது சொல்லுகிறான், எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் 80 வருடமாக இருந்தது, அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலவுமே. சங்கீதம் 89:47-48 என் ஜீவன் எவ்வளவு நிலையற்றது என்பதை நினைத்திருளும் கர்த்தாவே. மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார்? 1 கொரிந்தியர் 15:31 நான் அனுதினமும் சாகிறேன் என்று பவுல் சொல்கிறான். பாருங்க, இந்த வாழ்க்கை நிலையற்ற வாழ்க்கையில் எவ்வளவு வருத்தம், எவ்வளவு சஞ்சலங்கள், எவ்வளவு பாடுகள். நம் மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தான் நினைப்பான், எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பான். நான் மகிழ்ச்சி என்றால் என்ன, சந்தோஷம் என்றால் என்ன? ஹாப்பினஸ் அண்ட் ஜாய் ரெண்டு ஒன்று போல தெரியும், ஆனால் மகிழ்ச்சி வேறு, சந்தோஷம் வேறு. அதை குறித்து உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். மகிழ்ச்சி என்பது நாம் என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அந்த நினைப்பதெல்லாம் நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அதை அடைவதற்காக இந்த உலகத்தில் ஓடுகிறோம், எத்தனையோ பிரயாசங்களை பண்ணுகிறோம், பணத்தை சம்பாதிக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் அது நடக்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே பொருள், அதே பணம், அதே உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது அந்த மகிழ்ச்சியும் நம்மை விட்டு பிரிந்து போகிறது. எனவே மகிழ்ச்சி என்பது நாம் சந்திக்கும் சூழ்நிலையை பொறுத்து இருக்கிறது. அது நிலையற்றது, எஃபிமெரல். ஹாப்பினஸ் இஸ் எஃபிமெரல். ஆனால் சந்தோஷம் என்பது மிகுந்த மகிழ்ச்சி, தட் இஸ் ஓவர் ஹாப்பினஸ், நிலையான இன்பம், எப்போதுமே நிலை கொண்டு இருக்கும் நம்முடைய இருதயத்தில். அது சூழ்நிலையை பொறுத்ததல்ல, ஆனால் அது கிறிஸ்து நம்மேல் கொண்ட அன்பினை பொறுத்தது. It does not depend on circumstances, it depends on love of Christ. அது கூட வேதாகமத்தில் பவுல் சொல்லியிருப்பாரு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று. எனவே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் என்று சொல்கிற வார்த்தை வந்து delight in God's presence with us, entrust everything to God, don't worry about anything, praise the Lord always. கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், என் ரட்சிப்பானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன் என்று தாவீது சங்கீதம் 27 பாடியிருக்கிறான் அல்லவா? அப்படி நீங்கள் இருங்க. அப்போ அந்த சந்தோஷம் உங்கள் இருதயத்தில் நிலை கொண்டிருக்கும். பிகாஸ் மகிழ்ச்சி என்பது நிலையற்றது, சந்தோஷம் என்பது நிலையானது. இந்த பூமியில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்காக நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம்? இந்த பூமிக்கு கூடார வாழ்க்கையை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது?
2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1லிருந்து 11வது வசனத்தை வரை வாசித்து பாருங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனாலே கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியாய் உள்ளவர்களாய் இருக்கிறோம். இந்த கூடாரத்தில் நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். பட் ஸ்டில் we want to live. Why? ஏன்னா அதுக்கு விடை சொல்லி இருக்கு வேதாகமத்தில். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும் என்ற நம்பிக்கையினாலே. அந்த நம்பிக்கை இதற்காகவே நமக்கு ஆவி என்னும் ஒரு அச்சாரத்தை தேவன் நமக்கு அருளி இருக்கிறார். If we die, Christ will raise us. நாம் மரித்தாலும் கிறிஸ்து நம்மை உயிர்த்தெழ செய்வார். This is our hope. அதனால்தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது அது அவருடைய சீடர்களுக்கு சொன்னார். யோவான் 14வது அதிகாரம் 1, 2, 3, 16, 18 வசனங்களை வாசித்து பாருங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் உங்களை திக்கற்றவராக விடேன். நான் போய் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வேன். அப்பொழுது உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை உங்களுக்கு தருவார் என்று இயேசு நமக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். ஆம், பரிசுத்த ஆவியை நமக்கு தருவார், தந்திரளி இருக்கிறார். அதனால தான் நாம் இந்த உலகத்தில் தைரியமாக வாழ முடிகிறது. செத்தாலும் நமக்கு கவலை இல்லை. நாம் ஏன் மரிக்க வேண்டும்? Why should we die? அதுக்கும் வேதாகம் சொல்லுகிறது பதில். எல்லாருக்கும் கிறிஸ்து ஒருவரே மரித்திருக்க கிறிஸ்துவுக்காக நாம் எல்லோரும் மரிக்க வேண்டும். Since Christ died for all of us, we all should die for Christ in our life. கிறிஸ்துவுக்காக நாம் மரிக்க வேண்டும். அதனால்தான் பிலிப்பியர் 1:21 பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரித்து உயிர்த்தெழுவோம். மரித்து உயிர்த்தெழுந்தார் கிறிஸ்து. அவர் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தனால நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. 1 கொரிந்தியர் 15:20 23 வாசித்து பாருங்க. நாம ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்? ஏன்னா கிறிஸ்துவே மரித்தோரிந்து உயிர்த்தெழுந்த முதற்பலனானவர். கிறிஸ்து மரித்தோரிந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை, அது பொய், அது சும்மா, இப்படிலாம் பேசுறாங்க. இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் அவங்க குரானே எழுதியிருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நம்ப மாட்டாங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்டதை உயிர்த்தெழுதின்னு நம்ப மாட்டாங்க. அதுதான் அவங்க வேதம். ஆனால் நம்முடைய வேதம் அப்படி சொல்லலை. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார். முதலாவது சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். கைகளை தொட்டு பார்க்க இடமளித்தார். 500 பேருக்கு மேலாக அவர் காட்சி கொடுத்தார். உயிரோடு இருந்தார். கடற்கரையிலே மீன்களை பொரித்து சீடர்களுக்கு கொடுத்தார். இப்படியெல்லாம் இந்த வேதாகமத்தில் நாம் படிக்கிறோம். அதை மறைக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து உயிர்த்தெழுதலை நம்பினால் நமக்கு வாழ்வு கிடைக்கும். அவர்கள் அதை பற்றி கவலை இல்லை. 15:13 1 கொரிந்தியர் 15:13 மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. இப்போ நாம மரித்து உயிரோடு எழுந்திருக்கிற நம்பிக்கை இல்லைன்னா கிறிஸ்துவும் மரித்து உயிர்த்தெழுக்கவில்லை தான். அந்த நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அதை நம்புவாங்க. யோவான் 12:24 ஒரு கோதுமை மணியை ஓமையாக சொல்றார் இயேசு கிறிஸ்து. இந்த மரித்து உயிர்த்தெழுதலுக்கு ஓமையாக, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அதே தான் 1 கொரிந்தியர் 15:35-50 வசனத்தை வாசித்து பாருங்க. நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. You must die for yourself. விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதைக்காமல் வெறும் விதையை மட்டுமே விதைக்கிறோம். அந்த விதைக்கு தேவன் தாமே தமது சித்தத்தின்படி மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியை கொடுக்கிறார். அதுக்கு ஏற்ற மாதிரி மேனியை கொடுக்கிறார். எந்த தானியத்தை விதைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மேனியை கொடுப்பார். ஏன்னா பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு. எப்படி சூரியனுடைய மகிமையும் சந்திரனுடைய மகிமையும் நட்சத்திரனுடைய மகிமையும் வேறுபட்டு இருக்கிறதோ அப்படி ஒவ்வொருவருடைய மகிமையும் வேறுபட்டு இருக்கும். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும்.
அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நம்முடைய சரீரம் மண்ணில் புதைக்கப்படும் பொழுது அது அழுகிவிடும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் உயிருள்ளதாய் இருக்கும்போது சரீரம் அழிந்துவிடும், ஆனால் ஆவியின் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். இதுதான் லைஃப். இதுதான் லைஃப். This is called resurrection. Resurrection, உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதல there will be continuity but no identity. வாழ்க்கையினுடைய அந்த தொடர்ச்சி இருக்கும், ஆனால் இதே உடம்பு அதில் இருக்காது. இந்த ஜார்ஜ் ஸ்டீபன்சன் தான் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் அங்கே பார்க்க முடியாது. யார் நம்ம வீட்டில் உள்ள ஒவ்வொருத்தர் பேரில் உள்ள அந்த உருவத்தை அங்கே பார்க்க முடியாது. அது ஆவிக்குரிய சரீரம், அது அடையாளம் காண முடியாது. எல்லாம் ஒரே சரீரம், ஒரே ஆவி. அதுதான் அவங்களுடைய மகிமை. இந்த மாமிச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அந்த மாமிசத்தை நம்பாதீங்க, மாமிச சிந்தையில் வாழாதீங்க. நான் வெளிப்படுதல் 21:4 வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தேவனுடைய ராஜ்யத்தில், அதாவது பரலோக அரசில் மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின. ரெசரக்ஷன் ஆயிட்டுன்னா எல்லாமே ஒளிஞ்சு போகும், பழைய வாழ்க்கையே முடிஞ்சு போகும். அதனால்தான் உயிர்த்தெழுதலும் மறுபிறப்பும், அதாவது இந்த ரெசரக்ஷனை ரீபர்த்துக்கு கம்பேர் பண்ணுறாங்க இந்த உலகத்தில். ரெசரக்ஷன், ரீபர்த் ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்பது சரீரம் மரித்த பிறகு ஆவிக்குரிய சரீரம் எழுந்து பரலோகத்திற்கு செல்வது. ஆனால் மறுபிறப்பு என்பது இந்த உலகத்திலேயே முதலாவது பிறந்த மண்ணிலிருந்து உண்டான ஆதாமின் சரீரம் மரித்து பிந்தின மனிதனாகிய வானிலிருந்து வந்த கிறிஸ்துவின் சரீரத்தை புது சிருஷ்டியாக நாம் உருவாக்குவது. இதுதான் ரீபர்த். பழைய மனிதன் வேறு, புது மனிதன் வேறு. there will be continuity but not identity. பாவ சரீரம் அழிந்து பரிசுத்த சரீரம் அங்கே உருவாக வேண்டும். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது, ஒருவன் பரலோக அரசியை நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்றால் நிச்சயமாக அவன் மறுபடியும் பிறக்க வேண்டும். ரீபர்த் இஸ் கம்பேர்ட் டு ரெசரக்ஷன். எப்படி ரெசரக்ஷன் கம்பல்சரியோ அதே மாதிரி ரீபர்த்தும் கம்பல்சரி. தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்தானம் வாங்குறதுனால அதை நம்ம அடையாளமாக நம்ம அந்த உலகத்துக்கு காமிக்கிறோம். தேவன் எதை வெறுக்கிறார்? God rejects the first birth. முதலாவது உள்ள மனிதனை வெறுக்கிறார். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். God rejected Cain and accepted Abel's offerings. Cain rejected Ishmael, the firstborn, and chose Isaac. God rejected Esau and chose Jacob, the secondborn. So if we depend on our first birth, முதலாவது மனுஷனை நாம நம்பி வாழ்ந்தோம்னா we shall be condemned. But if we depend on second birth, that is Christ, we shall be blessed forever and ever. எனவே இந்த உலகத்தில் நாம் பிழைத்திருப்பதும் மரித்திருப்பதும் கர்த்தருக்காகவே, இயேசுக்காக தான் நம்ம பிழைச்சிருக்கிறோம், இயேசுக்காக தான் நம்ம மரிப்போம். வாழ்வும் சாவும் அவருக்காக தான். அதனால தான் ரோமர் 14:7-9 வசனங்களை வாசித்து பாருங்கள். பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லுகிறார், நான் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவும் மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவராய் இருக்கும் பொருட்டு மரித்தும் எழுந்தும் உயிர்த்தெழுந்தும் இருக்கிறார். எவ்வளவு அருமையாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் பிலிப்பியர் 1:20-24 பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறார், ஜீவனாலாகிலும் சாவிலானாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். நான் தான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்பது, அதாவது ஜீவனா மரணமா. ஏனென்றால் இந்த இரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறபடி உணர்கிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனுடைய கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரித்திரையை தரித்திருந்து உங்களுக்கு அதிக சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் உங்கள் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நான் உயிரோடு இருந்து கிறிஸ்துவின் நற்செய்தி அநேகருக்கு சொல்ல வேண்டும். அதற்காக நாம் வாழ வேண்டும். கிறிஸ்து என்னோடு வாழ வேண்டும். கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவை போல் வாழ வேண்டும். சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும். இறந்த பின்பு அவரோடு கூட நித்தியமாக வாழ வேண்டும். இதுதான் நம் வாழ்க்கையின் நம்பிக்கை. எனவே ரோமர் 8:18 சொல்கிறது, இந்த காலத்தில் நமக்கு பாடுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். கிறிஸ்துவுக்காக நாம் வாழும்பொழுது எத்தனையோ பாடுகள், சஞ்சலங்கள், துக்கங்கள், துயரங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த காலத்து பாடுகள் பிற்காலத்தில் ஏற்படுகிற மகிமைக்கு ஒப்புடையதல்ல. 1 பேதுரு 5:10
வாசித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன்தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. எனவே இறுதியாக உங்களோடு நான் இந்த செய்தியின் சாராம்சம், இந்த சத்தியத்தினுடைய ரகசியம், ஆழமான அர்த்தம், அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 15-17 படி கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனென்றால் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எனவே உயிரோடு இருக்கிற நாம், ஜீவனோடு இருக்கிற நாம் இந்த காரியங்களை மனதில் வைத்து வாழ்க்கை நடத்தும். தேவனுக்கென்று பிழைக்கும்படி பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்து வாழ வேண்டும். கிறிஸ்துவின் உடையவர்களாகிய நாம் நமது ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய வேண்டும். கிறிஸ்துவுடைய கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனாலும் நான் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருப்பது என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மையே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல் பாவ மனிதன் சிலுவையில் அறையப்பட்டான் என்ற உணர்வோடு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் பரிசுத்தமாக வாழ்வேன். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அவரோடு கூட உன்னதத்திலே உட்காரச் செய்தார். அவருடைய மகிமையை நாம் அடைவோம். எனவே உள்ளதத்துள்ள தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை உண்டாது. மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாழ்க 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 என்று சொல்லி ஒரு பாடலை பாடி இந்த செய்தியை முடிப்போம். தேவன் கிறிஸ்து என்னை மகிமையாய் மாற்றுவார். மகிமையின் தேவன் கிறிஸ்து என்னை மகிமையாய் மாற்றுவார். சிலுவையில் வெற்றி கண்ட கிறிஸ்து என்னை வெற்றி சிறக்க செய்திடுவார். சிலுவையில் வெற்றி கண்ட கிறிஸ்து என்னை வெற்றி சிறக்க செய்திடுவார். அவர் மகிமையை நான் காண்பேன், அவர் மகிமையாய் நான் மாறுவேன். அவர் மகிமையை நான் காண்பேன், அவர் மகிமையாய் நான் மாறுவேன். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என்றும் என் வாழ்வில். பாடுகளை மகிழ்ச்சியாய் ஏற்றவர் என் பாடுகளை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். பாடுகளை மகிழ்ச்சியாய் ஏற்றவர் என் பாடுகளை மகிழ்ச்சியாய் மாற்றுவார். நம்மை போல் பாடுகள் பட்டதாலே, நம்மை போல் பாடுகள் பட்டதாலே நம் பாடுகளில் ஆறுதல் அளித்திடுவார். அவர் ஆறுதலை நான் பெற்றிடுவேன், அவர் மாறுதலை நான் கண்டிடுவேன். அவர் ஆறுதலை நான் பெற்றிடுவேன், என் மாறுதலை நான் கண்டிடுவேன். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என்றும் என் வாழ்வில். பிதாவிற்கு சமமாய் இருப்பதை பெருமையாய் எண்ணி வாழாமல், பிதாவிற்கு
தனக்கு சமமாய் இருப்பதை பெருமையாய் எண்ணி வாழாமல் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற தம்மை தாமே தாழ்த்தி கீழ்ப்படிந்தார். அவர் தாழ்மையை நான் கற்றுக்கொள்வேன், அவர் பொறுமையை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் தாழ்மையை நான் கற்றுக்கொள்வேன், அவர் பொறுமையை நான் பெற்றுக்கொள்வேன். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என்றும் என் வாழ்வில். சிலுவையில் உயரத்தில் தொங்கியவர், இந்த உலகத்தையே ரட்சித்தவர். சிலுவையில் உயரத்தில் தொங்கியவர், இந்த உலகத்தையே ரட்சித்தவர். உன்னதத்திற்கு ஏறியவர், நம்மை உன்னதத்திலே வைத்திடுவார். உன்னதத்திற்கு ஏறியவர், நம்மை உன்னதத்திலே வைத்திடுவார். அந்த உன்னதத்தை நான் அறிந்திடுவேன், அவரோடு நான் அமர்ந்திடுவேன். அந்த உன்னதத்தை நான் அறிந்திடுவேன், அவரோடு நான் அமர்ந்திடுவேன். மகிமை தேவ மகிமை, மகிமை தேவ மகிமை, மகிமை என்றும் என் வாழ்வில், மகிமை என்றும் என் வாழ்வில். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் அருமையான செய்தியை கொடுக்க என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த செய்தியை ஆண்டவரே நல்லவிதமாக செய்ய என்னோடு கூட இருந்து உதவி செய்ததற்காக கொடாகுடி ஸ்தோத்திரம். இந்த பாடல்களையும் செய்தியை கேட்கிற இந்த ஜனங்கள் அப்பா, இந்த உலகத்திலே வாழும்பொழுது கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு, மரித்தாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காகவே நான் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைக்கு படுத்தும்படியாக இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி மீட்பர் இயேசுவின் பொற்பாதம் பணிந்து கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.